நீங்களும் நானும் தேவனுடைய ஆத்துமாக்கள் என்று தேவனால் உரிமை பாராட்டப்பட வேண்டுமையானால் அவரை கொண்டவராக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை உருவாக்கின அவரை நமக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விடுவிக்கிறவரா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 57:16 நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும், அன்பு உறவுகளே, கர்த்தர் சொல்றார், நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள். ஆமாங்க, ஆத்துமாக்களாகிய நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் தான் அவருடைய ஆத்துமாக்கள். அவரை கொண்டிராமல் இருக்கிற ஆத்துமாக்கள் அவருடைய ஆத்துமாக்கள் அல்ல. ஒருவேளை அவர்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம், ஆனால் அந்த ஆத்துமாக்களை என்னுடைய ஆத்துமாக்கள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுவதில்லை. ஆத்துமாவாகிய நமக்குள் ஆத்தும நேசர் இருக்க வேண்டும், இருப்பாரே. ஆனா இந்த ஆத்துமாவுக்கு, நீங்கள் என்கிற ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து போஷித்து நடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆத்துமாவுக்குள் இருந்தால் சரீரத்தின் தேவைகள், அன்றாட தேவைகளையும் ஆத்தும நேச உள்ளிருக்கிறவர் சந்திக்க போகிறார். சந்தித்து விட்டார் என்று நம்புங்க, அப்படியே செய்வாராக.